ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜிஸ் கிச்சன். ரொம்பவே சிம்பிளாக ஒரு கொண்டைக்கடலையை வச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணினா மோஸ்ட்லி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதில் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாமே அரைச்சி ஊற்றி மசாலா எல்லாமே பிரியாணி மசாலா எல்லாமே பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி நம்ம சூப்பராக ஒரு பிரியாணி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய்யும் அதோட தேங்காய் எண்ணெயும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, அதையும் கொத்தமல்லி, புதினா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது நல்லா பொரியிற மாதிரி வந்து வறுத்துக்கோங்க. அந்த கொத்தமல்லியும் புதினாவும் அந்த பச்சை மிளகா எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் வந்து இறங்கணும். அது நல்லா பொரிய வைக்கிட்டு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் போட்டு அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் வந்து எடுத்துருவேன். ஏன்னா அது திருப்பி பிரியாணி சாப்பிடும்போது வந்து வாயில் வந்து கடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சேர்க்கும்போது வெறும் இந்த பச்சை மிளகா மட்டும்தான் பெருசாக தான் கீறி போட்டிருப்போம். இது நல்லா இது மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது லைட்டாக கருகிற மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து அரைச்சி அதையும் நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதோட இன்றைக்கி நம்ம கொண்டைக்கடலை வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். சப்போஸ் பச்சை பட்டாணி, கேரட் இது மாதிரி என்ன காய் வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். காய் எல்லாமே வேகிற வரைக்கும். இப்போ கொண்டைக்கடலை எதுனாலுமே இந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளியோட இஞ்சி பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் வந்து கொண்டைக்கடலை வந்து வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். பாதி கொண்டைக்கடலை வந்து பிரியாணிக்கும், மீதி உள்ளது வந்து கிரேவி ஒரு சைடு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் அளவையும் சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணிங்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றி உப்பெல்லாம் வந்து சரி பார்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தம்மில் வந்து போட்டுடலாம். இப்போ தண்ணியெல்லாம் லைட்டாக வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தோசைக்கல் வந்து ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து தம்மில் போட்டால் கரெக்டாக இருக்கும். தோசைக்கல் மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அது மேலே வந்து ஒன்று சுடுதண்ணியும் நல்லா கனமான பாத்திரம் வைக்கலாம். இல்லைன்னா வந்து சுடுதண்ணி இது மாதிரி வச்சா கூட நல்லா தம்மில் வந்து ரெடி ஆகிடும். இது ஒரு சைடு ரெடி ஆகிறதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அதோட கொஞ்சம் அரைச்சதையும் சேர்த்து ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அதை வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கனால இதில் வந்து வெறும் தனி மிளகாத்தூள், ஜீரகத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். உப்பு, மஞ்சத்தூள் அவ்வளோதான் இதில் வந்து. ஏன்னா இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், அது வந்து வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே இந்த பிரியாணி மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் ஈஸியாக நம்ம வந்து பிரியாணி பண்ணிடலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம இதுக்கு மேலே ஒரு வாழையில் போட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பரட்டி விட்டுக்கலாம். நம்மளோட கொண்டைக்கடலை பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி, கிரேவி, தயிர் வெங்காயம், அப்பளம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக எல்லா பருப்பும் சேர்த்து வடை போட்டிருக்கோம். என்னென்ன பருப்புனா கொஞ்சமாக துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதோட வந்து கொஞ்சமாக ஜீரகம், பூண்டு, வத்தல் எல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சி அதோட வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து லாஸ்ட்டாக வந்து அரிசி மாவு, உப்பு மட்டும் சேர்த்து சரி பார்த்துட்டு இது வந்து வடை போட்டு எடுத்தாச்சு. ஏன்னா எல்லா பருப்பும் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால எல்லாத்தையும் சேர்த்து வந்து வடை போட்டாச்சு. வடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.